ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 1 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ர ராகினி என்ன பண்றாங்கன்னா, நிவின போய் பார்க்குறாங்க. பார்த்து கேட்குறாங்க, "நீ என்கிட்ட பொய் தானே சொன்ன? காவேரி உன்கிட்டயே திருப்பி வந்துருவான்னு. அவ உன் புருஷன் கூட ஜாலியா கார் ஓட்டி பழகிட்டு இருக்கிற. நீ என்ன ஏமாத்துறதுக்காக தானே இப்படி சொன்னனோனே." இப்போ நிவின் என்ன சொல்றான்னா, "ஒரு பொண்ணோட விஷயத்துல நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன்? ஒரு 8, 9 மாசம் வெயிட் பண்ணி பாரு. உனக்கே தெரியும்." அப்படின்னோனே, இப்போ ராகினிக்கு வந்து ரொம்ப குழப்பத்துல அங்கருந்து வர்றாங்க. இப்ப இங்கேருந்து அஜய்க்கு கால் பண்ணி, அஜய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றாங்க. இப்ப அஜய் என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, "நான் போய் இன்னைக்கு அவகிட்ட லவ்வ சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. அப்பதான் கரெக்ட்டா காவேரி, விஜய் வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப விஜய் வந்தோனே அஜய் வந்து திட்டுறாரு. இந்த மாரி ஆஃபீஸ் வேல தந்தாலும் எதுவும் செய்றதில்ல. வீட்ல இருந்துட்டு என்னடா பண்ற அப்படின்னோனே, "அண்ணே நான் பெர்சனல் விஷயமா வெளியில போறேன்னோனே." "உனக்கு என்ன பெர்சனல் வேல?" அப்படின்னோனே, அப்புறம் தாத்தா சொல்றாரு, "விடுடா அவன் போகட்டும். நீயும் இப்ப தானே வந்திருக்க." அப்படின்னோனே, அப்புறம் அஜய் கிளம்புறாரு. அஜய் வந்து அவங்க அப்பா கிட்ட ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கப்பா. நான் போய் லவ்வ சொல்ல போறேன்ல. இந்த வீட்ல இவ்ளோ பெரிய வீடு இருக்குன்னு தான் பேரு. எனக்கு எதுவுமே தரமாட்டாங்க. அவ பணக்காரிப்பா. அவ சொத்தெல்லாம் எனக்கு தான் வரும் அப்டின்னோனே, ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி அனுப்பி விடுறாரு. இங்க வந்தோனே ராகினி வந்து காவேரிய பத்தி அஜய் கிட்ட கேட்கறாங்க. அப்புறம் அஜய் அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு அப்புறமா ஒரு ப்ரொபோஸ் பண்ணிர்றாரு. இத வந்து ராகினி எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க அப்படியே போயிர்றாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து தாத்தா, பாட்டி எல்லாருமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி வராங்க. வந்து இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போறேன். யாரும் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யாருமே கிச்சனுக்கு வர வேணாம். நானே பண்ணிக்கிறேன்னோனே, பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, "உனக்கு ஒரு ஆம்லேட் கூட போட தெரியாது. நீ போய் சமைக்க போறியா?" அப்படின்னோனே, "அது நீங்க பக்கத்துல நின்னனால தான் வரல. நானா செஞ்சிருப்பேன்." அப்படின்னோனே, இப்ப தாத்தா வேற பயங்கரமா காவேரிக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்ப காவேரி என்ன கேட்கறாங்கன்னா, அவருக்கு என்ன பிடிக்கும்னோனே, யாருக்குன்னோனே, அதான் அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வெட்கப்பட்டுட்டே கேட்கறாங்க. அப்புறமா விஜய்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டோனே, பாட்டி அது கூட உனக்கு என்ன தெரியாதான்னோனே, "ஏன் நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். தாத்தாக்கு என்ன பிடிக்கும்னோனே?" பாட்டி வந்து இட்லியும் மட்டன் குழம்புனோனே, இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "கல்யாணம் முடிஞ்ச புதுசுல செஞ்சு தந்தாம்மா. ஒரு நாள் சாப்பிட்டேன். அதுக்காண்டி டெய்லி அதையே செஞ்சு தந்துட்டு இருக்கிறான்னோனே, பாத்தீங்களா? இப்ப நீங்க விஜய்க்கு பிடிக்கிறத சொல்ல போறீங்களா இல்லையான்னோனே, அப்ப அவங்க சித்தி வந்து அவனுக்கு சிக்கன் தான் பிடிக்கும். தந்தூரி, கிரில்லு அந்த மாரி தான் அவனுக்கு பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். யாரும் கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு காவேரி போயி அப்படியே தடால் புடால்னு சமைக்கிறாங்க. யூடியூப் பார்க்குறாங்க. எப்படி சூப் வைக்கணும் எல்லாம் பார்த்து எல்லாமே போட்டு சப்பாத்திலாம் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. பாத்திரத்தெல்லாம் கீழ டொம்முன்னு போட்டுறாங்க. இப்ப அவங்க சித்தி எந்திரிச்சு போகுறதுக்கு போறாங்க. அப்ப தாத்தா உட்கார வைக்கிறாரு. "நீ உட்காரு. அவ பார்த்துக்குவா" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப காவேரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருங்க விஜய் சார். நீங்க வந்து உங்க காயத்துக்குலாம் என்னால மருந்து போட முடியாது. ஆனா நல்லா சாப்பாடு போட்டு அத மறக்க வைக்க முடியும். நானே அப்படிதான் நெறைய சாப்பிட்டு சாப்பிட்டு நெறைய கஷ்டத்த மறந்து வெளில வந்திருக்கேன். இன்னைக்கு பாருங்க என் சமையல" அப்படின்னு சொல்லிட்டு தடபுடன்னு சமைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்